பாருங்க எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன். வாவ் வாவ் வாவ், அமேசிங். வெயில் ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட், மற்றபடி லொக்கேஷன்லாம் குறையே இல்லைங்க. ஃபுல்லாக விவசாய நிலம்தான். வாவ், பறவைகள் சத்தம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் வேத்து விறுவிறுத்துருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர். அவங்க அந்த வாழைக்கன்று அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அப்படியே உங்கள் டியூட்டி பார்த்துட்டு உட்காண்ட்ருங்க அப்படின்னாங்க. நமக்கு என்ன டியூட்டி, இப்போதைக்கு இந்த இயற்கையை ரசிக்கிறது தான் டியூட்டி. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தென் அங்கே பாருங்கள், வாவ், சூப்பர் சூப்பர். பில்லூர் டேம் இந்த லைனில் தான் இருக்குது, இந்த மலை மேலே ஏறி தான் அங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, அமேசிங். ரைட், இந்த பக்ஷியோடைய சத்தம் சூப்பராக இருக்குது, கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரிங்க, சரி, 2 ரூபாய்க்கு 1.5 ரூபா கூலி அந்த காலங்களில், பழைய காலங்களில். சரி சரி சரி, வேலை பண்ணி போட்டு. சரிங்க ஐயா. என்ன பண்ணேன், வியாபாரம் பண்ணேன். சரிங்க, வியாபாரம் பண்ணி போட்டு அப்புறம் 2வது மணலோடு போனேன். ஓ சரி. அப்பர் பவானி, அமரநாடு, போர்ச்சுகல், பில்லூர் டேம் எல்லாம் இந்த நீலகிரி, அப்பர் பவானி அந்த லைனு. ஓ சரி சரி, பவர் ஸ்டேஷனு அதெல்லாம். சரிங்க சரி. அப்புறம் வந்து கடைசி கட்டம் வேட்டையாடினேன். சரி சரி சரி. ஆடி போது இந்திரா காந்தி ஆட்சி வந்து 4 மாதம் கோயம்புத்தூர் மாயத்தில் நம்மளுக்கு அலங்கார ஹோட்டல்காரி அலங்கார ஹோட்டல் வாங்கி சரி சரி. இங்க பூமி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அருமை. 7 ஏக்கர். அருமை. அலங்கார ஹோட்டல்காட்டி போறேன். ஓ சரி. பையனுக்கு வேலைக்கு வேணும்னு கடா சின்ராஜ். சரிங்க சரி. எம்எல்ஏ இருக்கா. ஓ சரிங்க. இன்னைக்கு வா நாளைக்கு வேணாம். சரிங்க சரி. நினைச்சா லண்டன் சேர்த்துவேன். ஓ வந்தோடனே சரி. அலங்கார ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்ட்டு போறேன். ஒரு வாட்ச்மேன் என்னங்கிறா, எந்த ஊர் என்ன வெள்ளிங்காடான்ட்டு. வெள்ளிங்காடா அங்கே ஒரு ஹோட்டல் என்ன, ஏன் இது ஹோட்டல் அல்லவா? அதான் அது ஹோட்டல் இருந்தா காசு வேணும், காசு இல்லாட்டி மாவாட்டி போட்டு வர்றேன். அதானே. அது எப்படி தோட்டங்காடெல்லாம் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன், நம்ம இது இல்லாம போயிருமா? இல்லைங்களா? 100 ரூபாய் ஆடு, 50 ரூபாய் மாடு. சரி, செம்பிலி ஆடு. பழைய காலங்கள்ல அவனுக்கு பயப்படணும். அதான் அதான் அதான். அதே மாதிரி நல்லா நல்ல உழைப்பு. சரி சரிங்க சரி. குத்தை காட்டே வாங்குறேன். ஓ ஓ சரி சரி. வாங்கிதான் நல்லா போரு சர்வீஸ், வீட் சர்வீஸ் எல்லாமே வாங்கிட்டு தோட்டங்காடு எல்லாம் இது பண்ணிட்டீங்க. அருமை அருமைங்க ஐயா. சரி சரி. மில்லுக்குன்னு சொல்லி அந்த வில்லையோட பின்னாடி அந்த இடம். ஓ சரிங்க சரி. கமிட்டி 30 வருஷமாச்சு. ஓ ஓ சரி சரி சரி. நல்லா பாடுபட்டான். சரிங்க ஐயா. சரி. ஓ நல்லது. வீட்டில் மற்ற பெரியவங்களாங்க ஐயா வீட்டில் இது வந்து இந்த மிஷின் வந்து சரி கொடுத்தது ஐடிஸ்காரி. ஐடிசி. ஓ சரிங்க சரி சரி. ஓ ஓ சரி சரி. ஓ சரி. வீட்டில் மற்ற பெரியவங்கலாம் யார் இருக்காங்க ஐயா? ஐயா நான் தான் பெரியவன். நீங்க தான். ஒரே பையன் தான். ஒரே பையன். 2 பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. சரி சரி சரி. நல்லது நல்லது. அருமை. இப்போ தனியாக இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா காலையில்? அருமை அருமை. நல்லது நல்லது. பாருங்க, உங்கள் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து அனுபவிக்கிறதே இல்லை, அந்த காலத்து மனிதர்கள் தான் இரும்பு மாதிரி இருக்கீங்க அப்படியே. ஷிவ் ஷிவ். நல்லது. ஓகே. ஓ சரி சரி. அருமை அருமை. சரி. கிராமத்து வீடுங்கிறது கிராமத்து வீடு தாங்க ஐயா. அருமையா இருக்கு. சரி சரி. சந்தோஷம் சந்தோஷம். உங்களை மாதிரி பெரியவர்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். இல்லைங்க, காஃபி டீ தண்ணி கொடுங்க போதும், அவ்வளோதான். பெரியவர் நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க? பெரியவர் வந்து அதான் 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 அதான். சரி சரி. ஓ நீங்க உங்க தண்ணி வந்ததே பெரிய விஷயம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க போதும், அவ்வளவுதான். உங்க கையால ஒரு பெரியவங்களுடைய கையில தண்ணி மட்டும், அவ்வளவுதான். சரிங்க. சந்தோஷம் சந்தோஷம். மனநிறைவு. அருமை அருமை. உங்களை மாதிரி பெரியவர்களை சந்திக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அருமை அருமை. பாருங்க, பெரியவர் நம்மளை வந்து இன்வைட் பண்ணி, வாவ் நல்லா இருக்குங்க இந்த அனுபவம். இந்த மாதிரி ஒரு பெரியவரை சந்தித்து பேசி அனுபவம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே.
சந்தோஷமாக இருக்குது. வீடு பாருங்கள், கிராமத்து வீடுங்கிறோம், எந்த அளவுக்கு ரம்யமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது பாருங்கள். சூப்பர். அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த பால் கம்மியாக 90 வருஷம். ஓ ஓ ஓ சரிங்க சரி சரி, அருமை அருமை. ஸ்பீக்கருங்க ஐயா, இந்த காட்டு மிருகங்களை விரட்டுறக்குங்களா? ஓ சரி, அது சவுண்டு விட்டுட்டே இருந்தோன்னா சரி சரி, அருமை அருமை. தயிர். ஓ தயிர், ஓ அருமைங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. நீங்கள் ஐயா? நீங்கள் சாப்பிட்டாச்சு, சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். ஓ சரி, நீங்களே எல்லாம் சமைச்சிடுறீங்க? ஐயா அருமைங்க ஐயா, நல்லது நல்லது. சுடு தண்ணி ஊற்றிருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சிஏ அது இது சுடு தண்ணி ஊற்றி இல்லை, நமக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் ஒத்துக்குங்கய்யா. சரி சரி. ம் பெருநாய்க்கும் படத்தில் அவர் நாய்க்கர். சரிங்க, அவர் தான், அவர் பூமி தான் இங்கே அவினாசி செட்டியார் வாங்கியிருக்குது. அவினாசி அவினாசி சைடு ரொம்ப பழக்கம். சரிங்க சரி. ஓ அங்கே பெருநாய்க்கு பாலத்தில் அவன் மைசூர் போயிட்டான். இல்லை, மைசூர் போய் 30 ஏக்கரை வாங்கிட்டான். ஓ சரி. இங்கே 100 ஏக்கரை விற்று போட்டு. ஓ இங்கே 100 ஏக்கரை விற்று மைசூரில் 30 ஏக்கரை வாங்கிட்டார். 100 ஏக்கரானா சீட் போட்டு கட்டல, அதனால தான் போச்சு. ஓ அதனால கொடுத்தது. ஆடடா, சரிங்க சரி. நமக்குள்ள தோட்டங்காடு எவ்வளோ இருக்குங்க எங்கெல்லாம்? நம்மளுக்கு 10 ஏக்கர். 10 ஏக்கர், சரி சரி. நானாக சமாளிச்சிருக்கேன். பொதுவாக என்ன போடுவீங்க தோட்டத்தில்? என்ன போடுவீங்க? வாழை. வாழை 6000 வாழை. 6000 வாழை இருக்கு. அருமை அருமை அருமை. சரி. அப்புறம் மல்லி, மல்லி, கொத்தமல்லி. உழவர் சந்தைக்கார மல்லிங்கிறது பூ மல்லிங்களா? கொத்தமல்லி. கொத்தமல்லி கொத்தமல்லி வண்டி லோடு போகும். கருவேப்பிலை எல்லாம் கொண்டு போகும். கருவேப்பிலை. ஆமாம் ஆமாம், கருவேப்பிலை கொத்தமல்லி. கொஞ்சம் ஊற்றிக்க சாமி. போதுங்க ஐயா, போதும் இருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. பார்த்ததே பெரிய சந்தோஷம். எல்லாம் அங்கே குழந்தைங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. சரி சரி. தண்ணி எல்லாம் என்ன போர் மாதிரிங்களா, கிணறு தண்ணிங்களா ஐயா? தண்ணி எப்படி? போர் தண்ணிங்களா? போர் மோட்ரு, கிணறு, பழைய கால கிணறு, அது தண்ணி வந்துடும். பவானி, அப்பர் பவானி தண்ணி அப்படியே கனெக்ஷன் வந்துடுது. அருமையா இருக்கு. ஐயா வந்து தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி சரி சரி. ஓ சரி சரி சரி, தூங்கிட்டு தூங்குப்பா. நம்ம சத்தம் போகிறதுப்பா, அவருக்கு பகல் நேரத்தில் தொந்தரவாக இருக்கும். ஓ இது நைட்டான இந்த ஸ்பீக்கர் அப்படி போட்டு விட்டுடுறீங்க, சவுண்டு அப்படியே காட்டுக்குள்ளார. இப்படி யானைங்கள்லாம் வருங்களா ஐயா? ஓ எல்லாம் மருந்து அடிக்கிறதெல்லாம். சரி சரி. யார் அதில் யார் பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் அடிக்கிற வேலையெல்லாம்? ஆள் இருக்கு. எல்லாம் ஆள் போட்டிருக்கீங்க. நல்லது நல்லது, அருமை அருமை. காட்டு விலங்குல என்ன யானைகள்லாம் வருதுங்களா ஐயா? இப்போ கொஞ்சம் நடமாட்டம் ஏதோ கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு? இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நம்ம இடத்துக்கு வரமாட்டார். ஓ காரணம் என்னன்னா, நான் மலை ஏறுற போது பக்கத்துல போய் நின்றுட்டேன். சரி சரி. மலையேறி புளி இது காப்பி கொட்டை எல்லாம் எடுத்துட்டு வர்றேன். வரும்போது நல்ல மரம், சரி சரி, ஆனை மரம் விழுதுன்ட்டு இருந்துட்டேன். பக்கத்துல போய் கால் பார்க்குறேன், ராஜா அப்படியே நிக்கிறாரு, மலை மாதிரி நிக்கிறாரு. நம்மளே முடிச்சு போடுறேனே அப்படின்ட்டே போகணும் அப்படின்ட்டாரு. ஓ சரி சரி. சொல்றேன், அவரை மாதிரி இங்க நம்மளுக்கு தொந்தரவே கிடையாது. எப்பவுமே இல்லை. இப்போது ஆண்டவனுடைய ஒரு இது இருக்குது, அனுகிரகம் இருக்குது. சரி சரி, சந்தோஷங்க ஐயா. ஒரு நேரம் சரிங்க சரி சரி. அம்மா படிச்சதுக்கு 30 வருஷம் ஆச்சு. ஓ ஓ சரிங்க சரி சரி. ஓ ஓ சரிங்க சரி சரி.
ஓ சரி, தூங்கட்டு பாவம். ஐயோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அம்மா அம்மா இல்லைங்கம்மா, தூங்கட்டுங்க. அம்மா நம்ம குழந்தை வந்துருக்குதாம்மா. ஐயோ ஐயா எழுப்ப வேண்டாங்க ஐயா, தூங்கட்டு விடுங்க. அம்மா அம்மா ஓ சிவா சரி சார், வயசாயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கட்டும் நல்லபடியா. 87 வருஷமாச்சு. 87 வயசு. 90. அருமையா 90. அப்பா எங்களுக்கு அதான் உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு பாகியங்கய்யா. உண்மையாலும் பெரியவங்களுடைய ஓ சரி எல்லாம் பழைய காலத்து வீடுகள் அப்படியே மெயின்டைன் பண்றீங்க. சர்க்கிளுக்கே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் பூமி. அருமை. சர்க்கிளுக்கு அந்த காலத்துல பூமி இருக்கக்கூடாது. ஓ சரி, 12 பேர் இருக்காது சார் அப்படின்னு. சரி இப்படி என்ன படிச்சிருக்கிறீங்கன்னா, நான் சும்மா 6வது படிச்சேன். ஓ அனுபவம் படிக்கிறதா. அவன் வந்து மலையாளக்காரன், அவன் வந்து பாப்பாத்தி. சரி படிக்கிற போதே இதாகிட்டாங்க. அப்புறம் வேலை ஆனோடனே அவங்களுக்கு பூமி வாங்கி கொடுத்து 7 ஏக்கரா. அப்புறம் அவங்க எல்லாம் அவளுக்கு யாருக்கு அலங்கார காத்தி அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் 7 ஏக்கரா. சரி ரொம்ப பாராட்டாங்க. ஓ அந்த காலங்கள்ல அருமை. சரி இந்த மாதிரி பெரியவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணுமே. ஐயோ ஃபுல்லாகிடும் உண்மையால் சந்திச்சு இல்லை. சரி பார்த்து சரி சந்தோஷம். ஓ சரி வீட்டில் ஆமாம் சொல்கிறேன். ஓ சரிங்க சரி 87 வயசு அந்த அம்மாவுக்கு. இவருக்கு 90 வயசு ஆச்சுங்கிறாரு, இன்னும் நடமாடுறாரு. 90 ஆயிடுச்சு. அருமை பாருங்க, காது நல்லா அப்படியே கேட்குது, கண் பவர் அருமை. பைரவா சரிங்க ஐயா. சரி நேர் வர்றபோது நான் 5வது படிக்கிறீங்க. ஓ மகாத்மா காந்தி, நேரு, அவர் காந்தி நேரு எல்லாம் வரும்போது அந்த பீரியட்ல. சரி வந்து காந்தி மகாத்மா வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட வாங்கணும். ஓ சரி காந்தி வாங்கணும். 5வது படிக்கிறேன். சரிங்க படிச்சீங்கல்ல இன்னும் இருக்காங்க. ஓ சரி அவரும் அதே மாதிரி தான் கோடீஸ்வரர். சரி கோடீஸ்வரம் அருமை. நம்மள வந்து என்னங்கிறா உனக்கு ஜிடி நாய் மூளை தான். அவர் வந்து நம்ம சொல்றாங்க. சரி ஜிடி நாய் மூளை தான் சொன்ன மாதிரி ஆச்சு. சரி ஆச்சு பெங்களூருக்கு. சரி பெங்களூர்ல புள்ளி கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் பெங்களூர் சைடு கொடுத்துட்டாங்க. அருமை சரி மாதிரி சொல்றேன் சாமி. ஓ சரிங்க பேருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். சரி நல்லா கம்மி ரேட் அந்த பீரியட்ல. சரி இப்பெல்லாம் ஏக்கர் என்ன போயிட்டு இருக்குதுங்க ஐயா? 70 லட்சம். இப்பெல்லாம் 70 தாண்டிடுச்சு. ஒரு ஏக்கர் 70 லட்சம் தாண்டி ஒன்று வந்துடும் இன்னும் கொஞ்சம் காலத்துல. வந்துடும் எல்லாம் ரியல் எஸ்டேட் வந்துடும். ஆமா ஒரு வருஷத்துல 1 கோடி ஆயிடும். கிடைக்காது. ஆமா எல்லாம் ரியல் எஸ்டேட் பில்டிங் எல்லாம் போட்டு கட்டிடுறாங்க ஜாஸ்தி. ஆமா ஆனா இன்னொன்னு இது வந்து ரொம்ப காலத்துல ரொம்ப காலம் 100 வருஷம் 150 வருஷத்துல அழிவு காலங்கள் நம்மளுக்கு சொல்றேன். நம்ம அதாவது நீரால நெருப்பால அழியுமா. ஓ சரி உலக அழிவு வந்து நீர் நெருப்பு அந்த பஞ்சபூத ஒவ்வொரு அழிவுகள் வந்து. சரி இடத்துல அழிஞ்சுதான் அழிவு. ஆமா ஒரு இடத்துல அழிஞ்சுதானே இன்னொரு இடத்துல உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி நம்ம மனசாட்சியில எது நடக்கும். சரி நம்மள எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க. ஓ சரி ஓ சரி அதான் அதே போதான்ட்டு. ஓ சரிங்க பெரியவர் பேருங்கய்யா, பெரியவங்க பேரு கேட்க கூடாதும்பாங்க. டி ரங்கசாமி ஆமா சொல்லியிருந்தீங்க. சிடிசி இது ஆமா வாங்க பார்த்து ரைட் நம்ம ரைட் சந்தோஷம். சரிங்கய்யா வரேன். அவர் கூப்பிடுவார் கொஞ்ச நேரத்தில். நான் நேரம் கிடைக்கும் போது ஒரு நாள் வரேன். சரி யாராவது பாருங்க இந்த மாதிரி வாழைக்கண்ணை எல்லாமே லோட் பண்ணிகிட்ருக்கோம் வண்டியில்.
முடிஞ்ச வரைக்கும் உள்ளே லோட் பண்ணிவிட்டு மிச்சம் ஏதோ எக்ஸஸ் இருந்ததுன்னா மேலே போட்டுக்கலாம். தென் இங்கே பாருங்கள் காய் விட்டுருக்கு, எல்லாம் காய் தள்ளி இருக்குது. நம்மளும் போட்டிருக்கோம், ஒரு 72 மரம் போட்டிருக்கோம். அது ஒரு எப்படியோ ஒரு 3-4 வருஷம் ஆகிடுங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும் பலனை அனுபவிக்கிறதுக்கு. ஓகே, அருமை அருமை.